இப்ப இந்த சனி தோஷம் இருக்குல்லண்ணா, ம். இந்த சனி தோஷம் எப்படிதான் ஏற்படுது ஒருத்தருக்கு? அதேபோல என்ன காரணமா அமையுது? சனி தோஷம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட லக்னம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா பாதிப்புகள் ஏற்படுத்த தான் செய்யும். ம். குறிப்பிட்ட அப்படின்னா, ரிஷப லக்னம், ரிஷப ராசி, ம். மேஷ ராசி, மேஷ லக்னம், ம். அப்புறம் சிம்ம ராசிக்காரர்கள். இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலாவே தொந்தரவு குடுக்க தான் செய்வாரு. சரி. எதனால அந்த காரணம்? ஏன்னா, அந்த ராசியோட அதிபதிகள் இவங்களுக்கு இயற்கை பகையா வந்துடுறாங்க. அதாவது சரியா? சனிக்கு ஆ. இயற்கை பகைவன் அப்படின்னா சூரியன். ம். அதே மாதிரி செவ்வாயும் இயற்கை பகை. ஓகே. செவ்வாயை போல இயங்கக்கூடிய கேதுவும் இயற்கை பகை. ம். ஸோ இந்த அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ம். இயற்கையாகவே அவங்க 2 பேரும் இப்போ இந்த படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, என்னென்ன தெரியல அவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கிறாங்கல்ல. ம். அந்த மாதிரி இவங்க 2 பேத்துக்கும் ஒருத்தர் பார்த்தாலே, அதாவது சனியோட அம்சத்துலையும் செவ்வாயோட அம்சத்துலையும் பிறந்தவங்க ஒருத்தவங்க ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறாங்கன்னா, ம். கண்டிப்பா ஒரு இடியாத இடிச்சுட்டு போவாங்க, இல்லை சண்டை போட்டு போவாங்க. ஓகே. ஈஸியாக சண்டை போட்டுருவாங்க. ஓகே. டக்குன்னு அப்படி தீக்குச்சியை பொறுத்துற மாதிரி அங்கே ஒரு ஃபைட்டு கிரியேட் ஆயிரும். ம். அந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு கனல் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே. அது ஆகாது. அது அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு தொடர்பு வராது. இந்த ரிஷபராசி ரிஷப ராசின்ற தாண்டி ரிஷப லக்னத்துக்கு வந்து ஒரு சாண அடிப்படையில் பாதகாதிபதி வருவார். ம். ஸோ அதனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து சில துயரங்கள், என்ன மாதிரி துயரங்களை கொடுப்பாரு அப்படின்னு, சனி சாபம் விழுந்துருச்சு, தோஷம் விழுந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரி துயரங்களை கொடுப்பாங்கன்னா, நியாயப்படி நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை அவர் கொடுக்க மாட்டார். கொடுக்க மாட்டார். அவர் தான் நியாயவான், அவர் தான் நீதிதேவன் அவர் தான். அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட நியாயமும் ஒருத்தன் வந்து அவனுக்கு நியாயப்படி அவனுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தாக இருக்கலாம், அவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையாக இருக்கலாம், மதிப்பாக இருக்கலாம், அங்கீகாரமாக இருக்கலாம், இதெல்லாம் வேற ஒருத்தனுக்கு கொடுத்துட்ருப்பார். அவனுக்கு சம்மந்தப்பட்ட கூட இருக்கார்கள் கொடுத்துட்ருப்பாரு.